நீங்கள் பிறந்ததிலிருந்தே உங்களுடன் ஏதோ ஒரு தனித்துவம் இருப்பதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு சக்தி உங்களைப் பின்தொடர்வது போல, உங்களுக்கு வழிகாட்டுவது போல, உங்கள் பாதையே போல. அது எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால், இந்த உணர்வு வெறும் உள்ளுணர்வு மட்டுமல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பௌத்த தத்துவத்தின்படி உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் ஒரு சாதாரண எண் அல்ல. அது ஒரு முத்திரை, உங்கள் ஆன்மாவின் ஆழமான பண்புகளையும் உங்கள் கர்மாவையும் இந்த வாழ்வில் நீங்கள் நிறைவேற்ற வந்த நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக அடையாளம். மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இதுவரை அனுபவித்த பல விஷயங்களே இந்த எண் விளக்க முடியும். ஏன் சில சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன? ஏன் நீங்கள் குறிப்பிட்ட வகை மனிதர்களை ஈர்க்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையின் சில பகுதிகள் சிரமமின்றி நகர்கின்றன, மற்றவை எப்போதும் சிக்கித் தவிக்கின்றன? பௌத்த ஜானம் போதிப்பது என்னவென்றால், இந்த எண் உங்கள் பயணத்தை வரையறுக்கும் அதிர்வை குறிக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ள வந்த பாடங்கள், நீங்கள் கடக்க வேண்டிய சவால்கள் மற்றும் முற்பிறவிகளில் இருந்து நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கும் நற்பண்புகள். இந்த வீடியோவில் 0 முதல் 9 வரையிலான ஒவ்வொரு எண்ணும் என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் இதுவரை கண்டிராத ஆழத்துடன் காட்டப்போகிறேன். இது ஒரு மேலோட்டமான வாசிப்போ அல்ல, இது ஒரு வெளிப்பாடு. இது ஒரு விழிப்புணர்வு. ஏனெனில், பிறப்பிலிருந்தே உங்களுடன் இருக்கும் அந்த ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது எல்லாம் அர்த்தமுள்ளதாகத் தொடங்குகிறது. வாழ்க்கை உண்மையிலேயே சீரமையத் தொடங்குகிறது. ஆன்மீகம், ஆரோக்கியம் மற்றும் சுய ஆய்வு போன்ற தலைப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். இது போன்ற உள்ளடக்கத்தை தொடர்ந்து பெற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இங்கே நாம் உண்மையிலேயே முக்கியமானவற்றைப் பற்றி பேசுகிறோம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஆன்மீகச் செய்தி எவ்வளவு தூரம் சென்றடைகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எண்களின் ரகசியம். ஒரு எண் எப்படி என்னைப் பற்றி இவ்வளவு சொல்ல முடியும் என்று நீங்கள் இப்போது யோசிக்கலாம். இங்கேதான் மிகவும் மான பகுதி தொடங்குகிறது. ஏனெனில், பௌத்த தத்துவத்தில் எண்கள் நேரத்தையோ அல்லது அளவையோ கணக்கிடுவதற்கான கருவிகள் மட்டுமல்ல, அவை அதிர்வுகள், ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை கொண்டுள்ள உயிருள்ள சின்னங்கள். ஒருவித ஆன்மீக கையொப்பம். அதை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் ஏன் அப்படி உணர்கிறீர்கள், ஏன் சில விஷயங்களை ஈர்க்கிறீர்கள், ஏன் சில நிகழ்வுகள் மற்றவர்களுக்கு நடக்காமல் உங்களுக்கு மட்டும் எப்போதும் நடப்பதாக தோன்றுகிறது என்பதை வெளிப்படுத்த முடியும். ஒவ்வொரு எண்ணுக்கும் வாசல்களைத் திறக்கும் சக்தி இருப்பதாக பௌத்த துறவிகள் எப்போதும் நம்பினர். ஆம், வாசல்கள். ஆனால் மாயாஜால கதைகளில் வருவது போல அல்ல. அவை ஊழ்வாசல்கள், உங்களுள் உறங்கி கிடந்த பகுதிகளுக்கான நுழைவாயில்கள். ஒவ்வொரு எண்ணும் உங்கள் இருப்பு, ஆளுமை, விதி, நோக்கம், வாழ்க்கை பாடங்கள், பழைய காயங்கள் மற்றும் நீங்கள் அறியாமலேயே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கும் கர்மா சுழற்சிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்வு முழுவதும் உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கத்தில் மறைந்துள்ளது. மிகவும் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த எண்ணை எப்போதுமே உங்களுடன் சுமந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் முதல் அழுகையிலிருந்து, உங்கள் முதல் அடியிலிருந்து, தெரியாமலேயே இந்த ஆற்றல் முத்திரையுடன் நீங்கள் பிறந்தீர்கள். அது உங்கள் முடிவுகளில், உங்கள் பயங்களில், உங்கள் கனவுகளில், உங்கள் உறவுகளில் இருந்து வந்திருக்கிறது. நீங்கள் வாழ்ந்த ஒவ்வொன்றிலும் இந்த எண்ணின் ஆற்றல் ஒரு சிறிதளவு உள்ளது. இப்போது அது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம், ஒரு காலத்தில் வெறும் மான உணர்வுகளாக இருந்ததற்கு உங்களால் பெயரிட முடியும். இது உங்களை ஒரு வட்டத்திற்குள் அடைப்பது பற்றியது அல்ல, நீங்கள் யார் என்பதை கட்டுப்படுத்துவது பற்றியதும் அல்ல, இது அதற்கு நேர்மாறானது. இது உங்கள் நனவை விரிவுபடுத்துவதாகும். உங்கள் கதையை அதிக தெளிவுடன் பார்ப்பது பற்றியது. சில விஷயங்கள் ஏன் மிகவும் கடினமாக இருந்தன, மற்றவை ஏன் உங்களுக்கு மிகவும் இயல்பாக தோன்றின என்பதை இறுதியாக புரிந்துகொள்வது பற்றியது. நாம் இங்கு பேசப்போகும் ஒவ்வொரு எண்ணும் ஒரு வகையான வலிமையை குறிக்கிறது. உங்களுடன் வரும் ஒரு ஆற்றல். அதை புரிந்து கொண்டால் அது உங்கள் மிகப்பெரிய கூட்டாளியாக மாறும். உங்கள் அன்புக்குரியவர்களின் எண்கள்.
ஒவ்வொரு எண்ணின் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தத் தொடங்குவதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்ல வேண்டும். குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையின் தொடர்புகளை புரிந்து கொள்ள விரும்பும் ஆர்வமுள்ள, கூர்ந்து கவனிக்கும் நபர்களில் ஒருவராக இருந்தால் உங்கள் சொந்த எண்ணை மட்டும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களின் எண்களையும் பாருங்கள். உங்கள் துணை, உங்கள் குழந்தைகள், உங்கள் பெற்றோர், தாத்தா பாட்டி, நெருங்கிய நண்பர்கள், நீங்கள் கண்டுபிடிப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நேசிப்பவர்களின் அதிர்வை புரிந்து கொள்ளும்போது உறவு மாறுகிறது. அவர்களின் நடத்தைகள், பழக்க வழக்கங்கள், ஏன் அவர்கள் எப்போதும் எதிர்கொள்ளும் சவால்கள் கூட வெறும் ஆளுமையின் ஒரு பகுதி என்று நீங்கள் நினைத்தது உண்மையில் அந்த ஆன்மாவின் நோக்கத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். பல நேரங்களில் அந்த எண்கள் ஒன்றுக்கொன்று பொருந்திப் போவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்களும் அந்த நபரும் சந்தித்தது தற்செயலானது அல்ல. எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. இந்த கண்ணுக்குத் தெரியாத வலையை நீங்கள் காணும்போது எல்லாம் மேலும் அர்த்தமுள்ளதாகத் தொடங்குகிறது. எனவே உங்களுக்காகப் பாருங்கள். ஆம், ஆனால் உங்களால் முடிந்தால் நீங்கள் நேசிப்பவர்களின் கண்களுடனும் பாருங்கள். ஏனென்றால் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் பிணைப்புகளை நீங்கள் வளர்க்கும் விதத்தையும் மாற்றும். எண் 0, சாத்தியங்களின் வெளி. 0 என்பது எல்லாவற்றிலும் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எண். பலர் இது ஒன்றுமில்லை, இது வெற்றிடம், இல்லாமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் போத்த ஆன்மீகப் பார்வையில் 0 அதற்கு நேர்மாறானது. 0 என்பது எல்லாம். அதுவே ஆரம்பம், அதுவே முடிவு. அது முழுமையான சுழற்சி. அது புனிதமான இடம். அங்கே எதுவும் நிலையாக இல்லாததால் எதையும் பிறப்பிக்க முடியும். எல்லாம் மாற்றமே. உங்கள் பிறந்த ஆண்டு 0 முடிந்தால் நீங்கள் மறுபிறப்பு, சுழற்சிகள் மற்றும் புனரமைப்பின் ஆழமான ஆற்றலை கொண்டுள்ளீர்கள். இது உங்கள் வாழ்க்கை எப்படி விரிகிறது என்பதைப் பற்றி நிறைய விளக்க முடியும். 0ஆல் குறிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலும் பெரிய மாற்றக் கட்டங்களை அனுபவிக்கிறார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலும் ஒரு பகுதி இறந்து மற்றொரு பகுதி பிறக்க வேண்டும் என்பது போல இருக்கும். நீங்கள் தொழில், நகரம், உறவுகள், சிந்திக்கும் முறைகளில் தீவிர மாற்றங்களைச் சந்தித்திருக்கலாம். மற்றவர்களுக்கு இது ஸ்திரத்தன்மையின்மை போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் உங்கள் ஆன்மா, இது இனி எனக்குப் பயன்படாது, புதியதற்கான நேரம் இது என்று சொல்கிறது. இந்த நிலையான புத்தாக்கம் மற்றவர்கள் பொறாமைப்படும் நெகிழ்வுத்தன்மையை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் முழுமையாக தயாராக இல்லை என்ற உணர்வையும் கொண்டுவரலாம். 0ஐச் சுமப்பவர்கள் எப்போதும் புதிதாகத் தொடங்குவது போல் உணர்கிறார்கள். நீங்கள் உருவாக்குகிறீர்கள், உடைக்கிறீர்கள், மீண்டும் தொடங்குகிறீர்கள். நீங்கள் உற்சாகமடைகிறீர்கள், விரக்தியடைகிறீர்கள், மீண்டும் முயற்சிக்கிறீர்கள். இது சோர்வடையச் செய்யலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் பின்தங்கியிருக்கவில்லை. நீங்கள் உங்கள் ஆன்மாவின் வேகத்தில் வாழ்கிறீர்கள். பாதை புரியாவிட்டாலும் ஓட்டத்தை நம்புவதற்கே உங்கள் ஆன்மா வந்துள்ளது. குழப்பத்தின் மத்தியிலும் அமைதியைக் கண்டறியும் ஒரு அரிய திறனையும் இந்த ஆற்றல் உங்களுக்கு வழங்குகிறது. மற்றவர்களுக்கு தெரியாதபோது ஒரு வழியைக் கண்டுபிடிக்கும் வரம் உங்களுக்கு உண்டு. உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் எவ்வளவு முறை உங்களை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது என்பதை உணராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பது, நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் என்று நினைத்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு மற்றொரு சான்று. 0இன் மிக அழகான அம்சம் என்னவென்றால் அது திணிக்காது. அது அழைக்கிறது. அது சாத்தியங்களையும் பாதைகளையும் கதவுகளையும் காட்டுகிறது. 0 என்பது வெறுமை அல்ல, அது வெளி, சுதந்திரம், சாத்தியம். நீங்கள் சூத்திரங்களை மீண்டும் செய்ய வரவில்லை, புதிய கதவுகளை திறக்க வந்தீர்கள். எண் 1, முன்னோடியின் பாதை. உங்கள் பிறந்த ஆண்டு 1இல் முடிந்தால் நீங்கள் தலைமை, முயற்சி மற்றும் படைப்பின் ஆற்றலை கொண்டுள்ளீர்கள். எண் 1 என்பது முதல் படி. அது மந்த நிலையை உடைக்கிறது. பாதை தெளிவாக இல்லாதபோதும் முன்னோக்கிச் செல்பவர். இந்த அடையாளத்தைக் கொண்டவர்கள் பெரும்பாலும் விளக்க முடியாத உள் வலிமையைக் கொண்டிருப்பார்கள்.
சிறுவயதில் இருந்தே நீங்கள் சொந்தமாக முடிவெடுக்க வேண்டும், உங்களுக்காக யாரும் அதைச் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஏனென்றால் அதுதான் உங்கள் இயல்பு, ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு பாதையை உருவாக்குவது. ஒன்றை சுமப்பவர்கள் பெரும்பாலும் அமைதியற்றவர்கள், தொலைநோக்குப் பார்வை கொண்டவர்கள். மற்றவர்கள் பார்க்காததை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த வலிமையுடன் ஒரு சுமையும் வருகிறது. ஏனென்றால் தலைமை தாங்குவது என்பது பெரும்பாலும் ஒரு வரைபடம் இல்லாமல் நடப்பதாகும். அது தனியாக, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக, ஏன் உங்கள் வேகத்தையும் பார்வையையும் புரிந்து கொள்ளாதவர்களால் நிராகரிக்கப்பட்டதாகவும் உணர வைக்கிறது. உங்கள் முதலாளி, கட்டுப்படுத்துபவர், மிகவும் சுதந்திரமானவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் பின்னால் இருப்பது முன்னோக்கிச் செல்ல விரும்பும் ஒரு ஆன்மா. உண்மையான தலைமை என்பது எல்லாவற்றையும் தனியாகச் செய்வதல்ல, அதை உங்களுடன் செய்ய மற்றவர்களை ஊக்குவிப்பதே ஆகும். நீங்கள் வாழ்க்கையை நடக்க வைப்பீர்கள். மற்றவர்கள் கனவு காணும்போது நீங்கள் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் தோற்றாலும் வேகமாக எழுந்து விடுவீர்கள். உங்கள் சுதந்திரத்தை ஒரு கவசமாக மாற்றாதீர்கள். நீங்கள் யாருக்கும் எதையும் எல்லா நேரத்திலும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெற வேண்டியதில்லை. சில நேரங்களில் உண்மையான சக்தி கேட்பதில், உதவி கேட்பதில், பாதிப்பை காட்டுவதில் உள்ளது. எனவே எண் 1 உங்கள் அடையாளமாக இருந்தால் உங்கள் பங்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக வந்தீர்கள், கண்ணாடியாக அல்ல, வழிகாட்ட, பின்தொடர அல்ல. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு தலைவருக்கும் ஓய்வு தேவை, கவனிப்பு தேவை. அந்த சமநிலையை நீங்கள் கண்டறிந்தால் எதுவும், முற்றிலும் எதுவும் உங்களைத் தடுக்க முடியாது. எண் 2 நல்லிணக்கத்தின் பாலம். உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் 2 என்றால் நீங்கள் உலகிற்கு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறீர்கள், நல்லிணக்கத்தை உருவாக்குவது. எண் 2 ஆற்றல், உச்சநிலைகளுக்கு இடையிலான பாலம். அது பேசுவதற்கு முன் கேட்பது, மற்றவர்கள் கவனிப்பதை விட அதிகமாக உணர்வது. இதன் காரணமாக சிறு வயதிலிருந்தே நீங்கள் வித்தியாசமாக, அதிக உணர்திறன் கொண்டவராக, வாக்குவாதங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டவராக உணர்ந்திருக்கலாம். உண்மை என்னவென்றால் உங்கள் ஆன்மா அமைதியை மீட்டெடுக்கும் வரத்துடன் வந்துள்ளது. 2 என்ற எண்ணை கொண்டவர்கள் ஆழ்ந்த பச்சாதாபம் கொண்டவர்கள். மற்றவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை யாரும் ஒரு வார்த்தை சொல்லத் தேவையில்லாமல் அவர்கள் உணர்கிறார்கள். அது அழகாக இருக்கலாம், ஆனால் சோர்வூட்டுவதாகவும் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுடையதல்லாத உணர்ச்சிகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காகப் படுகிறீர்கள். வாழ்க்கையின் பல தருணங்களில் இது உங்களை மங்கச் செய்திருக்கிறது. மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க மௌனமாக இருந்திருக்கிறீர்கள். அமைதியை காக்க விட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த வலி ஒரு அழைப்பைக் கொண்டுள்ளது. உங்களுக்கு முன்னுரிமை அளிக்க, உங்களை மதிக்க, மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் அதே மென்மையுடன் உங்களை கவனித்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எண் கூட்டாண்மைகளைப் பற்றியும் பேசுகிறது. நீங்கள் கூட்டாக, பிணைப்புகளில், பகிரப்பட்ட பாசத்தில் செழித்து வளர்கிறீர்கள். ஆனால் பெரிய சவால் உண்மையான பரஸ்பர உறவுகளைக் கண்டுபிடிப்பது, சார்பு நிலையே அல்ல. உங்களுக்குள் ஒரு அமைதியான வலிமையும் உள்ளது. நீங்கள் கனிவாக இருப்பதால் நீங்கள் பலவீனமானவர் என்று பலர் நினைக்கிறார்கள். அவர்கள் கடுமையாக தவறாக நினைக்கிறார்கள். உங்கள் வலிமை நிலைத்தன்மையில், தாங்கும் மென்மையில், குழப்பத்தின் நடுவிலும் நீங்கள் வழங்கும் அமைதியில் உள்ளது. உங்கள் ஆன்மா அமைதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களைக் கைவிடும்போது உண்மையான அமைதி இல்லை. சமநிலை உள்ளிருந்து தொடங்குகிறது. எண் 3 படைப்பின் மகிழ்ச்சி. உங்கள் பிறந்த ஆண்டு 3இல் முடிந்தால் நீங்கள் ஒரு துடிப்பான, ஆக்கப்பூர்வமான மற்றும் விரிவடையும் ஆற்றலைக் கொண்டுள்ளீர்கள். எண் 3இன் ஆற்றல் வெளிப்பாடு, தொடர்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் இணைவது பற்றியது. இந்த அடையாளத்தைக் கொண்டவர்கள் பெரும்பாலும் இலகுவானவர்கள், கவர்ச்சியானவர்கள், தன்னிச்சையானவர்கள் என்று பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த பிரகாசத்திற்கு பின்னால் பெரும்பாலும் மகிழ்ச்சியை ஒரு கேடயமாக பயன்படுத்தும் ஒரு ஆன்மா இருக்கிறது. ஏனென்றால் 3 ஆழமாக உணர்கிறது,
தீவிரமாக வாழ்கிறது. வலி, அழகு, உணர்ச்சி என எல்லாம் பெரிதாகத் தெரியும். நீங்கள் அனைவரின் மனநிலையும் உயர்த்தும் நபராக இருக்கலாம், ஆனால் உங்கள் சொந்த காயங்களே ஒரு புன்னகைக்குப் பின்னால் மறைக்கிறீர்கள். உண்மையில் உதவிக்காக அழும்போது ஒரு நகைச்சுவையைச் சொல்பவராக இருக்கலாம். எப்போதும் மக்களால் சூழப்பட்டிருந்தாலும் சில சமயங்களில் உங்களால் விளக்க முடியாத ஒரு தனிமையை உணர்கிறீர்கள். நீங்கள் வார்த்தைகள், கலை, உணர்திறன் ஆகியவற்றின் வரத்துடன் பிறந்தீர்கள். நீங்கள் பேசும்போது மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் உருவாக்கும்போது ஏதோ ஒன்று மாறுகிறது. ஏனென்றால் உங்கள் ஆற்றல் மற்றவர்களை நுட்பமான ஆனால் ஆழமான வழியில் தொடுகிறது. உலகிற்கு அது தேவை. அதற்கு அழகு தேவை. உண்மை தேவை. சாதாரணமானதே மாயாஜாலமாக மாற்றத் தெரிந்தவர்கள் தேவை. நீங்கள் வெளிச்சம். ஆனால் வெளிச்சத்துக்கும் நிழல் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உணர்வது பரவாயில்லை. வேகம் குறைப்பது பரவாயில்லை. எல்லா நேரத்திலும் நன்றாக இல்லாமல் இருப்பது பரவாயில்லை. அது உங்கள் இயல்பை பறிக்காது. அது உங்களை உங்கள் உண்மைக்கு நெருக்கமாகக் கொண்டு வருகிறது. எனவே எண் 3இன் அடையாளத்துடன் நீங்கள் பிறந்திருந்தால் வெளிப்படுத்தவும், அசைக்கவும், மாற்றவும் உங்கள் பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களை இழக்காமல். எண் 4 கட்டமைப்பின் தூண். உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் 4 என்றால் நீங்கள் உங்களுக்குள் கட்டமைப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் உருவாக்கத்தின் ஆற்றலைச் சுமந்துள்ளீர்கள். 4ஆல் குறிக்கப்பட்ட ஆன்மா ஒழுங்கமைக்கவும், தாங்கவும், உறுதியான அடித்தளங்களை உருவாக்கவும் உலகிற்கு வருகிறது. எல்லாம் சிதைந்து போகும்போது மற்றவர்கள் நாடும் நபராக நீங்கள் இருக்கலாம். ஏனென்றால் குழப்பத்திற்கு ஒழுங்கை கொண்டுவரும், குழப்பம் மட்டுமே இருக்கும் இடத்தில் தர்க்கத்தை காணும், யாரும் சாத்தியங்களைக் காணாத இடத்தில் கட்டியெழுப்பும் வரம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த ஆற்றல் ஒரு சுமையுடனும் வருகிறது. 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தாங்கள் தோல்வியடைய முடியாது, எல்லாவற்றையும் கையாள வேண்டும், எல்லா நேரத்திலும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று உணர்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பை உணர்ந்திருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் இது நீங்கள் சுமக்க வேண்டியதை விட அதிகமாக சுமக்க வைக்கிறது. 4ஆம் எண்ணின் ஆற்றலைக் கொண்டவர்கள் உறுதியானது விறைப்புத்தன்மை அல்ல என்பதை அறிய வேண்டும். நிலையாக இருப்பது என்பது மாற்றத்தை மூடுவது என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் நீங்கள் பழைய கட்டமைப்புகளை அகற்றி இன்னும் வலிமையான ஒன்றை உருவாக்க வேண்டும். 4இன் மிக அழகான பக்கம் அது கைவிடாது. நீங்கள் 10 முறை விழுந்து 11 முறை எழலாம். நீங்கள் நெருக்கடிகள், இழப்புகள், முறிவுகளை எதிர்கொள்ளலாம், ஆனாலும் தொடர்ந்து கட்டி எழுப்பலாம். அந்த நிலைத்தன்மை அரிதானது. அது விலைமதிப்பற்றது. 4 உங்கள் அடையாளமாக இருந்தால் ஒரு கட்டுனராக உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வலுவான அடித்தளங்கள் நிலப்பரப்புக்கு ஏற்றவாறு மாறக்கூடியவை. நீங்கள் சுவர்களை எழுப்ப மட்டும் வரவில்லை. மற்ற ஆன்மாக்கள் வளரக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்க வந்தீர்கள், உங்கள் ஆன்மா உட்பட. ஏனைந்து மாற்றத்தின் காற்று. உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் 5 என்றால் நீங்கள் அசையாமல் இருக்க பிறக்கவில்லை. உங்கள் ஆன்மா சுதந்திரம், மாற்றம் மற்றும் புதிய அனுபவங்களுக்கான நிலையான தேடலின் அதிர்வை கொண்டுள்ளது. ஏனைந்து காற்றைக் குறிக்கிறது, கண்ணுக்குத் தெரியாத, கணிக்க முடியாத, ஆனால் அடக்க முடியாதது. இந்த ஆற்றல் கொண்டவர்கள் பெரும்பாலும் விளக்க முடியாத உள் அமைதியின்மையைக் கொண்டுள்ளனர். அவர்கள் உடல் ரீதியாக, மனரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக எப்போதும் இயக்கத்தில் இருப்பார்கள். சிறு வயதிலிருந்தே நீங்கள் நிலையான இடங்களில் பொருந்தவில்லை என்று உணர்ந்திருக்கலாம். பள்ளி, வேலைகள், உறவுகள், மீண்டும் மீண்டும் மற்றும் வழக்கமான எத்தையும் கோரும் எத்துவும் உங்களை மூச்சுத் திணறச் செய்யும். உங்களுக்கு புதுமை தேவை. தூண்டுதல், பன்முகத்தன்மை, உருவாக்க இடம் தேவை. சிக்கியதாக உணரும்போது நீங்கள் மங்கிப் போகிறீர்கள். ஆனால் மாற்றத்திற்கான இந்த தாகம் உங்களை கடினமான பாதைகளிலும் கொண்டு செல்லக்கூடும். நீங்கள் நல்ல விஷயங்களை மிக விரைவில் கைவிடலாம் அல்லது சிந்திக்காமல் புதிய சாகசங்களில் மூழ்கலாம். மனக்கிளர்ச்சி ஒரு ஆசீர்வாதம் மற்றும் ஒரு சவால். அது உங்களை ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியே இழுக்கிறது,
ஆனால் அது சோர்வு, சிதறிய ஆற்றல், உறுதியற்ற தன்மைக்கும் வழிவகுக்கும். உங்களிடம் ஒரு ஆய்வாளரின் ஆன்மா உள்ளது. நீங்கள் புதியதை கண்டுபிடிக்க உலகிற்கு வந்தீர்கள். இடங்கள் மட்டுமல்ல, யோசனைகள், மக்கள், தத்துவங்கள், வாழ்க்கை முறைகள். நீங்கள் சொந்தமாக சிந்திக்க விரும்புகிறீர்கள். உங்கள் நிலைத்தன்மை இயக்கத்தில் உள்ளது. நீங்கள் உயிர்வாழ மாறுகிறீர்கள். நீங்கள் வளர மாற்றியமைக்கிறீர்கள். சுதந்திரம் என்பது அர்ப்பணிப்பு இல்லாதது அல்ல, அர்த்தமுள்ளதை தேர்ந்தெடுத்து அதனுடன் ஒட்டிக்கொள்ளும் தைரியம் இருப்பது. ஏனேந்து உங்கள் அடையாளமாக இருந்தால் மாற்றத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடமிருந்து ஓடாதீர்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பயணம் புவியியல் ரீதியாக இருக்காது. அது உள்முகமாக இருக்கும். ஏன் 6 சேவையின் இதயம். உங்கள் பிறந்த ஆண்டு 6இல் முடிந்தால், உங்கள் ஆன்மா ஒரே நேரத்தில் மிகவும் உணர்திறன் மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களில் ஒன்றைக் கொண்டுள்ளது. அன்பு, இரக்கம் மற்றும் சேவையின் ஆற்றல். இந்த அடையாளத்துடன் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய இதயத்தைக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களின் நல்வாழ்வுக்கான பொறுப்புணர்வு சாதாரணத்தை விட அதிகமாக இருக்கும். அவர்கள் பதிலுக்கு எதையும் கேட்காமல் அக்கறை காட்டுபவர்கள், மற்றவர்களின் வலியை தங்கள் வலியாக உணர்பவர்கள். இந்த கவனிப்புக்குப் பின்னால் தனக்குத்தானே அக்கறை காட்டக் கற்றுக்கொள்ளாத ஒரு ஆன்மா இருக்கிறது. ஏனென்றால் ஏன் 6 அதிகமாக கொடுக்கிறது, சில சமயங்களில் என்னைப் பற்றி என்ன என்று கேட்க மறந்துவிடுகிறது. உங்கள் அன்பு எல்லோரையும் சரிசெய்ய முடியாது என்பதே புரிந்துகொள்வதுதான் சவால். மற்றவர்களை நேசிப்பது என்பது உங்களை அழிப்பது என்று அர்த்தமல்ல. இரக்கம் என்பது உங்களுடையதல்லாத சுமைகளைச் சுமப்பது அல்ல. குற்ற உணர்ச்சியின்றி எல்லைகளை அமைப்பது 6ஆம் எண்ணுக்கு மிகவும் கடினமான பாடங்களில் ஒன்றாகும். 6ஆம் எண்ணின் ஆற்றல் குடும்பம், வீடு, வேர்களுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உணர்ச்சிப் பிணைப்புகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கலாம். நீங்கள் மற்றவர்களுடன், உங்களுடன், வாழ்க்கையுடன் உண்மையான தொடர்புகளை உருவாக்கும் பணியைக் கொண்டுள்ளீர்கள். அன்பு மற்றவர்களை ஒருபோதும் உங்களை மறக்கச் செய்யக்கூடாது. அந்த சமநிலையை நீங்கள் கண்டறிந்தால், குற்ற உணர்ச்சியின்றி இல்லை என்று சொல்லக் கற்றுக்கொண்டால், உங்கள் ஆற்றல் இருக்கும் இடத்திலேயே குணப்படுத்தும் வகையில் விரிவடைகிறது. ஏன் 6 உங்கள் அடையாளமாக இருந்தால், அக்கறை காட்டும் உங்கள் பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த அக்கறையில் நீங்களும் அடங்குவீர்கள் என்று நீங்களே உறுதியளித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளும்போது, உங்களை வளர்க்கும்போது, உங்களை மதிக்கும்போது, உங்கள் ஆன்மா இங்கு செய்ய வந்ததை நீங்கள் உண்மையிலேயே நிறைவேற்ற முடியும். ஏன் 7 ஞானியின் தேடல். உங்கள் பிறந்த ஆண்டு 7இல் முடிந்தால், உங்கள் ஆன்மா மேற்பரப்பில் வாழ வரவில்லை. நீங்கள் உங்களுக்குள் அர்த்தம், உண்மை மற்றும் கண்களுக்கு புலப்படாத ஒன்றுக்கான நிலையான தேடலைச் சுமந்துள்ளீர்கள். ஏன் 7இன் ஆற்றல் உள்நோக்கு, ஞானம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றில் ஒன்று. இந்த அடையாளத்தைக் கொண்டவர்கள் வெளிப்படையானவற்றில் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்கள் விஷயங்களின் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக மூழ்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே நீங்கள் மற்றவர்களைப் போல சிந்திக்கவில்லை என்று உணர்ந்திருக்கலாம். எல்லோரும் வெளி உலகத்தால் திசைதிருப்பப்பட்ட போது நீங்கள் உள் உலகத்தை புரிந்து கொள்ள முயன்றீர்கள். அதனால் நீங்கள் தனித்து, வித்தியாசமாக, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வித்தியாசம்தான் உங்கள் நோக்கம். மற்றவர்களால் பார்க்க முடியாததை பார்க்க நீங்கள் வந்தீர்கள். ஏன் 7 கண்ணுக்கு தெரியாதவற்றுடன், ஆன்மீகத்துடன், மூதாதையர் ஞானத்துடன் ஒரு இயற்கையான தொடர்பைக் கொண்டுள்ளது. ஆனால் இந்த ஆழத்துடன் தனிமைப்படுத்தப்படும் ஆபத்தும் வருகிறது. 7 தனியாக இருக்க விரும்புகிறது. பின்வாங்கும் தருணங்கள், மௌனம், இடைநிறுத்தம் தேவை, அது அவசியம். ஆனால் அதிகமாக, அது உங்களை உலகத்திலிருந்து, நடைமுறை வாழ்க்கையிலிருந்து, உண்மையான உறவுகளிலிருந்து தொலைவில் கொண்டு செல்லலாம். உங்கள் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று ஆன்மீகத்தை இருப்பதுடன், உள்நோக்கத்தை இணைப்புடன், ஞானத்தை எளிமையுடன் சமநிலைப்படுத்துவது. உங்கள் ஆழ்ந்த இயல்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஆன்மீகப் பாதை தனிமையாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு அரவணைப்பில், எளிய உரையாடலில்,
மற்றவர்களின் இருப்பிலும் நாணம் இருக்கிறது. உங்கள் ஆழத்தை இணைப்பின் யுடன் கலக்கும்போது உங்கள் ஆன்மா எப்போதும் தேடும் சமநிலையைக் கண்டறிகிறது. எண் 8 செயல் வீரரின் சக்தி. உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் 8 என்றால் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த செயல்பாட்டின் ஆற்றலைச் சுமந்துள்ளீர்கள். எண் 8 என்பது சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் ஆன்மீகத்திற்கும் பொருள் சார்ந்ததற்கும் இடையிலான சமநிலையின் சின்னமாகும். இது வெளிப்பாடு, தலைமை, செழிப்போ ஆகியவற்றின் சக்தி. இந்த அடையாளத்தைக் கொண்டவர்கள் பெரும்பாலும் சிறுவயதிலிருந்தே சாதிக்க, வளர, ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்ல ஒரு ஆழ்ந்த விருப்பத்தை உணர்கிறார்கள். உங்களால் ஒருபோதும் சிறிய விஷயத்தில் திருப்தி அடைய முடியவில்லை. நீங்கள் எப்போதும் அதிகமாக, அதிக தாக்கம், அதிக முடிவுகள், அதிக நோக்கம் தேடினீர்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். 8ஆம் எண்ணைக் கொண்டவர்கள் வெற்றிக்கும் சோர்வுக்கும் இடையில் ஒரு இறுக்கமான கயிற்றில் வாழ்கிறார்கள். இந்த ஆற்றல் தலைமை, அமைப்பு, மற்றவர்கள் தடைகளை மட்டும் பார்க்கும் இடத்தில் பாதைகளை உருவாக்குவதற்கான ஒரு இயற்கையான திறமையை கொண்டு வருகிறது. ஆனால் சில சமயங்களில் இது உங்களை தனிமைப்படுத்துகிறது. கட்டுப்படுத்துவதை துறக்க, நம்புவதை நிறுத்துவதை 8 சிரமப்படுகிறது. 8ஆம் எண் செழிப்பை ஈர்க்கும் வரத்தைக் கொண்டுள்ளது, ஆனால் அவர்களின் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும்போது மட்டுமே. 8ஆம் எண்ணுக்கு உண்மையான வெற்றி என்பது பொருள் சார்ந்தது மட்டுமல்ல. வெளிப்புற வெற்றிகள் ஒரு உள் உண்மையை பிரதிபலிக்கும் போதுதான் அது சாத்தியம். உங்கள் நோக்கத்தை உங்கள் செயல்பாட்டு சக்தியுடன் இணைக்கும்போது நீங்கள் தடுக்க முடியாதவராக மாறுவீர்கள். 8 உங்கள் அடையாளமாக இருந்தால் கட்டி எழுப்பும் உங்கள் பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு உங்கள் அமைதியைக் கொண்டிருக்கும் ஒன்று. சாதியுங்கள், ஆம், ஆனால் உங்களை இழக்காமல். உலகே வழிநடத்துவது அழகானது, ஆனால் உங்களை நீங்களே வழிநடத்துவதான் எல்லாவற்றையும் உண்மையிலேயே மாற்றுகிறது. எண் 9 நிறைவின் ஞானம். உங்கள் பிறந்த ஆண்டின் கடைசி இலக்கம் 9 என்றால் நீங்கள் இருக்கும் மிக உயர்ந்த அதிர்வுகளில் ஒன்றைக் கொண்டுள்ளீர்கள்: இரக்கம், ஞானம் மற்றும் சுழற்சிகளின் நிறைவின் அதிர்வு. எண் 9 ஒரு பயணத்தின் முடிவைக் குறிக்கிறது. முற்பிறவிகளில் தொடங்கிய ஒரு நீண்ட கற்றல் செயல்முறையின் முடிவைக் குறிக்கிறது. இந்த அடையாளத்தைக் கொண்டவர்கள் பெரும்பாலும் உலகின் துன்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த உணர்திறனை உணர்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே நீங்கள் வித்தியாசமாக உணர்ந்திருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத சுமையைச் சுமப்பது போல, உங்களுக்கு ஆதாரம் தெரியாத ஒரு வலியைச் சுமப்பது போல. 9 என்ற ஆற்றலுடன் பிறந்தவர்கள் சேவை செய்ய, குணப்படுத்த, கற்பிக்க, வலியை பச்சாதாபமாக மாற்றவும், பச்சாதாபத்தை செயலாக மாற்றவும் வந்தார்கள். நீங்கள் தொலைந்து போகும்போது மற்றவர்கள் நாடும் நபராக இருக்கிறீர்கள், ஏனென்றால் உங்கள் இருப்பு ஞானம், ஆறுதல், ஊக்கமளிக்கும் ஒரு அமைதியான வலிமையை தருகிறது. ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கான மிகப்பெரிய பாடங்களில் ஒன்று, நீங்கள் உலகுக்கு கொடுக்கும் அதே அன்புடன் உங்களை கவனித்துக் கொள்ள கற்றுக்கொள்வது. 9ஆம் எண்ணைக் கொண்டவர்கள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க இழப்புகள், தீவிரமான உறவுகள், தாக்கத்தை ஏற்படுத்திய பிரியாவிடைகளை அனுபவித்தார்கள், ஏனென்றால் 9 சுழற்சிகளை மூட வந்தது. உங்கள் சொந்தம் மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் சுழற்சிகளையும் மூட வந்தது. உங்கள் உணர்திறனை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது ஒளியாக மாறுகிறது. உங்கள் இருப்பு குணப்படுத்துகிறது, உங்கள் வார்த்தைகள் தொடுகின்றன. உங்கள் கதை மற்றவர்கள் அர்த்தத்தைக் கண்டறியும் பாதையாக மாறும். 9 உங்கள் அடையாளமாக இருந்தால் உங்கள் பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சுழற்சிகளை மூடுவது என்பது உங்களை அழிப்பது அல்ல, அது மாற்றுவது. அதற்காகவே நீங்கள் வந்தீர்கள். இருந்ததற்கும் இன்னும் இருக்கக்கூடியதற்கும் இடையில் பாலமாக இருக்க. உங்கள் பாதையை புரிந்துகொள்வது. இப்போது உங்கள் எண்ணின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு பல விஷயங்கள் உங்களுக்கு புரியத் தொடங்கியிருக்கலாம். நீங்கள் வாழ்ந்து புரியாத சூழ்நிலைகள், மீண்டும் மீண்டும் வந்த சுழற்சிகள், பகுத்தறிவற்றதாக தோன்றிய முடிவுகள், ஆனால் இப்போது சரியான அர்த்தத்தை தருகின்றன. ஏனென்றால் உண்மை என்னவென்றால், இந்த எண் எப்போதும் மோனமான மாறிலியாக உங்கள் பயணத்தை நுட்பமாக வழிநடத்துகிறது. இது ஒரு தண்டனை அல்ல,
ஆனால் இது ஒரு குறிப்போ, ஒரு திறவுகோல், இந்த இருப்பில் வாழ உங்கள் ஆன்மா தேர்ந்தெடுத்தன் பிரதிபலிப்போ. இந்த அதிர்வை உங்களுக்குள் நீங்கள் அங்கீகரிக்கத் தொடங்கும்போது எல்லாம் மாறுகிறது. நீங்கள் உங்களையே அவ்வளவு குறை சொல்லுவதை நிறுத்துகிறீர்கள். உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துகிறீர்கள். உங்களை அதிகையுடன், அதிக தெளிவுடன், அதிக இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறீர்கள். இந்த அறிவைக் கொண்டு நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படத் தொடங்குகிறீர்கள். அதிக ஞானத்துடன் தேர்வு செய்கிறீர்கள். அதிக நோக்கத்துடன் வாழ்கிறீர்கள். வாழ்க்கை இன்னும் தேர்வுகள், முயற்சிகள், தவறுகள் மற்றும் வெற்றிகளால் ஆனது. ஆனால் இந்த அறிவுடன் நீங்கள் அதிக உணர்வுடன், அதிக விழிப்புடன், உங்கள் இயல்புடன் அதிக தொடர்புடையவராக நடக்கிறீர்கள். அதுதான் உண்மையான சக்தி. நீங்கள் உண்மையாக யார் என்பதற்கு ஏற்ப வாழ்வது. இப்போது நீங்கள் இந்த ஆற்றலை அறிந்திருக்கிறீர்கள். அதனுடன் என்ன செய்யப் போகிறீர்கள்? அதை புறக்கணித்துவிட்டு தானியங்கி முறையில் வாழ்வதை தொடரப் போகிறீர்களா? அல்லது இந்த அறிவை உங்கள் வாழ்க்கை, உங்கள் உறவுகள், உங்கள் தேர்வுகளை மாற்றப் பயன்படுத்தப் போகிறீர்களா? முடிவு எப்போதும் போல உங்களுடையது. ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள், இந்த விழிப்புணர்வு ஒருபோதும் போகாது. ஏனென்றால் ஆன்மா ஒருமுறை விழித்தெழுந்தால் அது மீண்டும் தூங்காது. இந்த வீடியோ உங்களைத் தொட்டிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இது இந்த உள்ளடக்கம் முக்கியமானது என்பதை காட்டுகிறது மற்றும் இந்த செய்திகளைக் கண்டறிய அதிக மக்களுக்கு உதவுகிறது. இது போன்ற உள்ளடக்கத்தை தொடர்ந்து பெற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த செய்தி எவ்வளவு தூரம் பயணித்துள்ளது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பயணம் தற்செயலானது அல்ல. உங்களுடன் வரும் எண்களும் அப்படித்தான். அவை உங்கள் ஆன்மாவின் வரைபடத்தின் ஒரு பகுதி. இப்போது நீங்கள் இந்த வரைபடத்தை டிகோட் செய்யத் தொடங்கியுள்ளீர்கள். முன்னோக்கிச் செல்லும் பாதை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது.